சகாய மாதாவே, உனது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். மிகவும் பரிசுத்த மரியே, மாசிலா கன்னிகையே, எங்கள் அன்னையே, எங்கள் இடைவிடா சகாயமும் அடைக்கலமும் நம்பிக்கையுமாக இருப்பவர் நீரே. இன்று நாங்கள் அனைவரும் உம்மிடம் வருகிறோம். நீர் எங்களுக்கு அடைந்திரிய வரங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இடைவிடா சகாய தாயே, உம்மை நேசிக்கிறோம். எங்கள் அன்பை காட்டு உமக்கு எப்போதும் சேவை செய்வோம் என்றும், அனைவரையும் உம்மிடம் கொண்டு வர எங்களால் முடிந்தவற்றை செய்வோம் என்றும் வாக்களிக்கின்றோம். இடைவிடா சகாய தாயே, இறைவனிடம் சக்தி வாய்ந்தவரே, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்று தாரும். சோதனைகளிலும் வெல்லும் பலத்தையும், இயேசு கிறிஸ்துவின் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் அடைந்து தாரும். உம்மோடும் திருக்குமாரனோடும் என்றென்றும் வாழ அருள் புரியும். இடைவிடா சகாய தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, முது திருத்தாயாய மரியணையின் சொல்லிற்கிணங்கி கலிலேயாவின் கானாவூரில் தண்ணீரை திராட்சை ரசமாக்கினீரே. எங்கள் தாயாகிய சகாயன்னையின் மகிமையை போற்றி புகழ இங்கு கூடியிருப்பவர்களின் மன்றாட்டுக்கு செவிசாய் தரலும். எங்கள் மனமார்ந்த நன்றியை ஏற்றுக்கொண்டு எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு அருள் புரிவீராக. இடைவிடா சகாய தாயே, சக்தி வாய்ந்த உமது திருப்பேரை கூவி அடைக்கிறோம். வாழ்வோரின் பாதுகாவலும் மரிப்போரின் மீட்புமாய் இருப்பவள் நீரே. உமது திருப்பேர் எங்கள் நாவில் என்றும் ஒலிப்பதாக. முக்கியமாக சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருப்பேரை கூவி அழைப்போமாக. உமது திருப்பேர் நம்பிக்கையும் சக்தியும் வாய்ந்தது. ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையே, நாங்களும் அழைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தரலும். நாங்களும் திருப்பேரை உச்சரிப்பதோடு திருப்தி அடைய மாட்டோம். நீரே எங்கள் இடைவிடா சகாயத்தாய் என்பதை எங்களது தினசரி வாழ்க்கையில் எடுத்து காட்டுவோம். நமது ஆத்ம சரீரன்மைகளுக்காக மன்றாடுவோம். இடைவிடா சகாயத்தாயே, மிகுந்த நம்பிக்கையுடன் உம்மின் முழங்காலிடுகின்றோம். எங்கள் தினசரி வாழ்க்கை சிக்கல்களில் உமது உதவியை கெஞ்சி மன்றாடுகிறோம். துன்ப துயரங்கள் எங்களை வீழ்த்துகின்றன. வாழ்வின் ஏற்ற தாழ்வுகளும் வறுமை பிணிகளும் எங்கள் வாழ்வை துன்பத்தில் ஆழ்த்துகின்றன. எப்பக்கமும் துன்பமே நிறைந்திருக்கின்றது. இரக்கம் நிறைந்த தாயே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் துன்பங்களிலிருந்து எங்களை மீட்டரலும். ஆனால் நாங்கள் இன்னும் அதிக காலம் துன்புறுதல் இறைவனின் சித்தமானால் நாங்கள் அவற்றை அன்புடனும் பொறுமையுடனும் ஏற்றுக்கொள்ள சகிப்பு தன்மை எங்களுக்கு அளித்தரலும். இடைவிடா சகாய தாயே, இந்த வரங்களை எல்லாம் எங்கள் பேறு வரங்களை குறித்து அல்ல, ஆனால் உமது அன்பிலும் வல்லமையிலும் நம்பிக்கை வைத்து கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஜெபிப்போமாக. எங்கள் திருத்தந்தைக்கும் ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் நாட்டு தலைவர்கள் சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் அளித்தருள எங்கள் தாய்மரின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மக்கள் அனைவரும் சமுதாய சமாதானத்திலும் சமய ஒற்றுமையிலும் சகோதர சகோதரிகளை போல் வாழ்க்கை நடத்த எங்கள் தாய்மரின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இந்த ரமணான் பக்தி முயற்சிகளை செய்யும் இளைஞர்களும் இளம் பெண்களும் தங்கள் எதிர்கால வாழ்வை தெரிந்து கொள்வதில் பரிசுத்த ஆவி அவர்களுக்கு வழிகாட்ட எங்கள் தாய்மரின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இந்த ரமணான் பக்தர்கள் மது திருவிழத்தின்படி தங்கள் உடல் நலத்தை நீடிக்கவும் நோயாளிகள் தங்கள் உடல் நலத்தை மீண்டும் பெறவும் எங்கள் தாய்மரின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மரித்த ரமணான் பக்தர்களுக்கும் மற்ற மரித்த விசுவாசிகளுக்கும் நித்திய இறைப்பாற்றியை தந்தருள எங்கள் தாய்மரின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இந்த நவநாளின் முக்கிய கருத்துக்களுக்காகவும் இங்கு கூடியிருக்கும் அனைவருடைய தேவைகளுக்காகவும் எங்கள் தாய்மரின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மக்கள் அனைவரும் உமது உண்மையின் ஒளியை காணவும் உமது அன்பின் ஆர்வத்தை உணரவும் வேண்டும் என்று எங்கள் தாய்மரின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நமது இடைவிடா சகாய தாயிடம் நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் மௌனமாக எடுத்துக் கூறுவோம். நன்றி அறிதல்.
நீர் எங்களுக்கு புதிய அருள் வாழ்வை அளித்ததற்காக ஆண்டவரை எங்கள் நன்றி அறிதலை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் தாய்மொழியின் மூலம் ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திருச்சபையின் திருவருட்சாதனங்கள் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா வரங்களுக்காகவும் எங்கள் தாய்மொழியின் மூலம் ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நவநாள் செய்வோர் பெற்றுக்கொண்ட அனைத்து ஆன்ம சரீர நன்மைகளுக்காக எங்கள் தாய்மொழியின் மூலம் ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அடைந்துள்ள உதவிகளுக்காக நமது இடைவிடா சகாயத்தாய்க்கு மௌனமாக நன்றி செலுத்துவோம். சகாயம் தேடினோ தாய் மாமரி உலகமே திசையும் மகள் போற்றி புகழரும் உமர் புதல் படு எங்களை கண்ணோக்குவே தாயே மாமரி இன்றும் சகாயம் தேடினோ தாயே மாமரி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 24 முதல் 34 முடிய. கடவுளா செல்வமா? எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. உங்கள் விண்ணக தந்தை அவற்றுக்கும் உணவு அளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மலர்ச்செடிகள் எப்படி வளருகின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை. ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மையில் எல்லாம் அவற்றில் ஒன்றை போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பிக்கை குன்றியவர்களே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டுப்புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா? ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். ஏனெனில் பிற இனத்தவரை இவற்றையெல்லாம் நாடுவர். உங்களுக்கு இவையாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்திற்கு மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழி பிறக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பழைய சினிமா பாடல் ஒன்று இந்த வாசகத்தை படிக்கும்போது எனக்கு ஞாபகம் வருகிறது. காசேதான் கடவுள் அப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா. கைக்கு கைமாறு பணமே
உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே, நீ தேடும்போது வருவதுண்டோ, நீ போகும்போது சொல்வதுண்டோ என்று கவிஞன் பாடியிருக்கிறான். காசு, பணம், துட்டு, மணி மணி என்று ரீசண்டா ஒரு கவிஞன் பாடியிருக்கிறான். பலருக்கு காசுதான் கடவுள், கடவுள்தான் காசு என்று காலையில் எழுந்தவுடனே பணத்துல முழிக்கிறது தான் அவங்களுக்கு வேலையா இருக்கும். காலையில எந்திரிக்கும் பொழுது பணத்து முன்னாடிதான் கண் விழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் உண்டு. கடவுளுக்கு ஊதுபத்தி காட்டுகிறார்களோ இல்லையோ, காசுக்கு ஊதுபத்தி காட்டுபவர்கள் உண்டு. ஏனென்றால் கடவுள் சோறு போடுவது கிடையாது, மாறாக பணம்தான் எனக்கு சோறு போடுகிறது. ஆகவே பணம் இல்லையேல் இந்த வாழ்க்கையை வாழ முடியாது என்று எத்தனையோ பேர் தப்பு கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, ஒருமுறை இங்கிலாந்தினுடைய பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில், அவர் அப்பெல்லாம் டிவி கிடையாது, ரேடியோ மட்டும்தான் இருந்தது. அப்ப பிபிசியில நியூஸ் கொடுக்கறதுக்காக வேண்டி ரேடியோ ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கிறார். இப்போ போகும் பொழுது டாக்ஸி டிரைவரை கூப்பிட்றாரு, இப்படி போகணும்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே சரி வாங்க சார் அப்படின்னு சொல்லி ரேடியோ ஸ்டேஷன் கூட்டு போய் இறக்கி விடுறாரு. அப்போ இறக்கி விட்ட உடனே அவர் காசு கொடுக்கும் பொழுது சொல்றாரு, இங்கிலாந்து பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் அந்த டாக்ஸிக்காரனை பார்த்து சொல்றாரு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியுமா, நான் வந்து என்னுடைய வேலையை முடிச்சுட்டு வர்றேன், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவன் உடனே டாக்ஸிக்காரன் சொல்றான், இல்லை சார் என்னால வெயிட் பண்ண முடியாது, ஏன்னா இன்னைக்கு எங்க பிரதமர் வந்து ரேடியோல வந்து உரையாற்றுகிறார், ஆக நான் அவருடைய உரையை கண்டிப்பாக கேட்டாக வேண்டும் என்று சொன்னவனாக இவனுக்கு பேசிக் கொண்டிருப்பவர் தான் பிரதமர் என்றே தெரியாது. உடனே அவன் சொல்லுவான் பிரதமரை பார்த்து, இப்படி எங்க பிரதமர் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல பேச போறாரு ரேடியோல, நான் போய் கேட்கணும் அப்படின்னு சொல்றான், நீங்க என்னால வெயிட் பண்ண முடியாது, நான் போறேன் அப்படின்னு சொல்றான். உடனே அவருக்கு ஒரே சந்தோஷம் மனதிலே, பரவாயில்லையே நம்ம மக்கள் நம்முடைய உரையை கேட்க அவளோடு காத்து கொண்டே இருக்கிறார்கள் என்று மனதிலே ஒரு என்ன சொல்றது ஒரு சந்தோஷம். உடனே அவர் என்ன பண்றாரு, 10 சிலிங்ஸ் வந்து அதிகமா காசு கொடுத்து இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. உடனே அவன் அந்த காசை பார்த்தோன்னே என்ன பண்ணிட்டான், நான் பிரதமர் உரையை கேட்க போறேன்னு சொன்னவன் காசை பார்த்தோன்னே அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. சரி பரவாயில்லையே இவர் பெரிய பணக்காரரா இருப்பார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறான், இல்ல சார் நீங்க போயிட்டு வாங்க நான் வெயிட் பண்றேன். என்னப்பா பிரதமர் உரையை கேட்கன்னு சொல்லி ஆவலா இருந்தேன், இப்ப போக மாட்டேன்னு சொல்றேன்னு. பிரதமராவது அவருடைய உரையாவது நீங்க போயிட்டு வாங்க, நானு வெயிட் பண்றேன், நீங்க எங்க கொண்டு போய் விடுன்னு சொல்லுங்க, அங்க கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொன்னானாம். அன்புக்குரியவர்களே, காசை பார்த்தால் மனிதர்கள் மாறிவிடுகிறார்கள். பணத்தை கண்டால் பிணம் கூட வாயை திறக்கும் என்று சொல்லப்படுகிறது. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே, பணம் பத்தும் செய்யும், பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும், பணம் பாதாளம் வரை பாயும், நல்ல வேலை மோட்சம் வரை பாயும் என்று சொல்லப்படவில்லை. அப்படிதான் மனிதனுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. பாருங்கள், இந்த கொரோனா டைம்ல எத்தனை பேர் குடும்பத்தினுடைய அருமையை உணர்ந்தவர்களாக இருக்கிறோம். கண்டிப்பாக இந்த கொரோனாவால் உலகமே முடங்கி போயிருக்கிறது. எத்தனையோ விதங்களிலே நாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். பணம் இல்ல, வேலை இல்ல, சாப்பாடு இல்ல. எத்தனையோ பேர் உறவுகளை வெகு இழந்திருக்கிறார்கள், பிரிஞ்சிருக்கிறாங்க. எத்தனையோ பிரச்சனைகள் நான் கண்டிப்பாக ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் இந்த கொரோனா வைரஸால் உலகம் முடக்கப்பட்டிருந்தாலும் பல நன்மைகளும் நடந்திருக்கிறது. இயற்கையானது தன்னையே புதுப்பித்துக் கொண்டிருக்கிறது. பொல்யூஷன் இல்ல, பறவைகள் விலங்குகள் சுதந்திரமாக நடமாட ஆரம்பித்து விட்டன. குடும்பங்களிலே சந்தோஷம் மகிழ்ச்சி தலை தூக்க ஆரம்பித்து விட்டது. நோய்கள், இந்த நோய் வந்தாலும் மற்ற சந்தோஷங்கள் அனைத்தும் வந்துவிட்டன. வீட்டிலே இருந்து கூட வேலை பார்க்க முடியும் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. சந்தோஷமாக நம்முடைய நேரங்களை செலவழித்துக் கொண்டே இருக்கிறோம் நம்முடைய உறவுகளோடு. காசு இருந்தாதான், இது நாள் வரை காசு காசு காசுன்னு ஓடிக்கிட்டு இருந்த நாம்
நம்முடைய கால்கள் இப்பொழுது இளைப்பாறிவிட்டன. பாருங்க, மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்தோமே என்றால் 25 வயசு வரைக்கும் படிச்சு வேலை தேட ஆரம்பிக்கிறோம். 25 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் காசை சம்பாதிக்கிறதுக்கு ஓடுன்னு ஓடுறோம். 50 வயசுல இருந்து 75 வயசு வரைக்கும் பலத்தை சம்பாதிக்க, அதாவது இவ்வளவு நாள் சம்பாதித்ததை செலவழிக்க, நம்முடைய நோய்க்கு நாம தாக்கு பிடிச்சு அந்த 75 வருஷம் இருக்கணுமே அப்படின்னு சொல்றதுக்கு சம்பாதிச்சதெல்லாம் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில கொட்டுறோம். இதுதான் மனித வாழ்க்கையா? பணம் தான் எல்லாமே வா? இல்லை அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியை படித்தோம். ஆண்டவர் சொல்லுகிறார், 2 தலைவர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்ய முடியாது. கடவுளா பணமா? கடவுளா பணமா? இன்பமா துன்பமா? சாவா வாழ்வா? இப்படிப்பட்ட ஒரு கோட்பாட்டை ஆண்டவர் உங்கள் கண் முன்பாக வைக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், காட்டு புல்லுக்கு ஆண்டவர் அணி செய்கிறார். பாருங்கள், செடி கொடிகளை பாருங்கள், பறவைகளை பாருங்கள், அவைகளுக்கே ஆண்டவர் உணவு கொடுக்கிறார் என்றால், அன்புக்குரியவர்களை, சொத்து சேர்த்து வச்சு என்ன தள்ளிட்டு போறோம்? பல பேரு சேர்த்து வைப்பாங்க, கடைசி வரைக்கும் சேர்த்து வச்சு அதுல பொண்டாடி சாப்பிட மாட்டாங்க, பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க, தானும் சாப்பிட மாட்டாங்க, கஞ்ச கருமையாக இருப்பான். கடைசியிலே ஒன்றுமே சாப்பிடாமல் அவன் இறந்து போவான். அதைத்தான் உண்மை செல்வம் எது? மத்திய நற்செய்தியிலே படிக்கிறோம் 19வது வசனத்திலே, மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேர்த்து வைக்காதீர்கள், இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும் அதை கண்ணமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வைங்கள், அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கண்ணமிட்டு திருடுவதில்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். நீங்கள் பணம் தான் கடவுள் என்று நினைத்தால் கடவுள் உன்னுடைய வீட்டிலே இருக்க மாட்டார். பணம் தங்கும், ஆனால் கடவுள் இருக்க மாட்டார். கடவுளை நீ தேடினால் அன்புக்குரியவர்களே, கண்டிப்பாக அந்த பணத்தையும் ஆண்டவர் சேர்த்து கொடுப்பார். இதைத்தான் படிக்கிறோம் 1 தீமோத்தேயு புத்தகத்திலே, திருமுகத்திலே 6வது அதிகாரம் 10வது வசனத்திலே படிக்கிறோம், பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். கேளுங்க, பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். அந்த ஆசையால் சிலர் விசுவாசத்தினின்று பிறழ்ந்து திரிந்து பல வேதனைகளை தாங்களாகவே தங்கள் மேல் வரவித்துக் கொள்கிறார்கள். அதாவது பணத்தின் மீதுள்ள ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர் என்று 1 தீமோத்தேயு திருமுகத்திலே படிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, பணம் உன்னை பாவத்திற்கு இட்டு செல்லாது, அதை முறையாக நீ பயன்படுத்தினார். பேராசையே, பணத்தின் மீதுள்ள பேராசையே எல்லா தீமைகளுக்கும் காரணம் என்று தீமோத்தேயு புத்தகத்திலே படிக்கிறோம். ஆகிய இயேசுவில் பிரியமானவர்களே, பல பேர் பணத்தை கொண்டு எல்லாவற்றையும் சாதித்து விட முடியும். பணம் பணம் பணம். உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, நேரத்தை குடும்பத்திற்காக ஒதுக்குவதில்லை. எப்ப பார்த்தாலும் சம்பாதிக்கணும். பிறந்தது சம்பாதிக்கவா, சேர்த்து வைப்பதற்காகவா? கடைசியில் அதை அனுபவிக்காமலே இறந்து போகிறாயே. ஆக இறையேசுவில் பிரியமானவர்களே, ஆபிரகாமை பாருங்கள். சொந்த ஊரை விட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இன்னொரு நாட்டுல போய் குடியேறணும்னு சொன்ன உடனே அவரு எவ்வளவு சேர்த்து வச்சிருப்பார், சொத்து சொகம் பொருள் சேர்த்து வச்சிருப்பார். ஆனா ஆபிரகாம் மறுவார்த்தை சொல்லவில்லை. கடவுளே எனது சொத்து, மிகப்பெரிய சொத்து கடவுள், அவருக்காக நான் எதையும் இழப்பேன் என்று உணர்ந்தவராக அவர் ஆண்டவர் சொன்ன உடனே அவருடைய ஊரை விட்டு இன்னொரு நாட்டிற்கு குடியேறுகிறார். அந்த ஒரு குடும்பத்திலிருந்து ஆண்டவர் ஒரு பெரிய தேசத்தையே உருவாக்குகிறார். இஸ்ரேல் என்னும் ஒரு குலத்தையே உருவாக்குகிறார். அதே போன்று யோபுவை பார்க்கிறோம். யோபுவை பாருங்க, எல்லாம் அவரிடம் இருந்த சொத்துக்கள் எவ்வளவு, காளைகள், கழுதைகள், குதிரைகள், ஆடு மாடுகள், வேலைக்காரர்கள் என்று எல்லாம் சொத்து சுகத்தோடு இருந்தார். அந்த ஊரே இவரை மெச்சும்படியாக போற்றும்படியாக வாழ்ந்தார். ஆனால் கடவுள் பாருங்க, சாத்தான் சோதிக்கிறான், ஆனா கடவுள் அதற்கு அனுமதி கொடுக்கிறார். இருந்தாலும் கடைசி வரை கடவுளை அவர் தூற்றவில்லை. கேள்வி கேட்கிறார், ஏன் ஆண்டவரே, நான் உனக்கு உந்த வாழ்க்கை தானே வாழ்ந்தேன், உடைய பிடிச்சுக்கிட்டு வாழ்ந்தனே, நான் ஒன்றும் தீங்கு செய்யலையே, எல்லாத்துக்கும் கொடுத்தனே,
யோபு சொல்லுகிறார். அப்பொழுது சாத்தான் அவனிடமிருந்து எல்லாவற்றையும் எடுத்து விடுகிறார். யோபிடம் இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிறார். சொத்து, சோகம், பிள்ளைங்க எல்லாவற்றையும் எடுக்கிறார். அப்படியாவது இவன் பணத்தின் மீது ஆசை வச்சிருப்பானா, இந்த உலகத்தின் மீது ஆசை வச்சிருப்பானா? பாரு, எல்லாத்தையும் எடுக்கிறேன், உன்னை பழித்துரைப்பான் என்று சாத்தான் கங்கணம் கொட்டிக்கொண்டு ஆண்டவர் மின் கூச்சல் இடுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய அடியான் யோபு அவ்வாறு செய்ய மாட்டான். பாருங்கள், அதனால் ஆண்டவர் 1 மடங்குக்கு பதிலாக எடுத்தது 1 மடங்கு, ஆனா கொடுத்தது 2 மடங்கு. ஆக கடவுளை சொத்து என்று வாழ்ந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம், பணக்காரன் எல்லாம் அவன் இருந்த தானிய கிடங்குகளை எல்லாம் நிரப்புகிறான். எல்லாத்தையும் நிரப்புறான். விளைஞ்ச தானியங்களையும் நிரப்பி வைக்கிறான். நிரப்பி வச்சுட்டு யாருக்கும் கொடுக்கல, ஷேர் பண்ணல. எல்லாம் நிரப்பி வச்சுட்டு அவன் என்ன சொல்றான், மனமே உண்டு மகிழ்ந்து, அதாவது குடித்து உண்டு மகிழ்ந்துடு, இப்ப சந்தோஷமா இரு, எல்லாம் உனக்கு இருக்கு. ஆண்டவர் அன்று இரவு சொல்லுவார் அவனுக்கு, அறிவிலேயே முட்டாளே, உன்னுடைய உயிர் எனக்கு தேவைப்படுகிறது. நீர் சேர்த்து வைத்த சொத்து பணம் யாருக்கு? ஆக இந்த அறிவற்ற செல்வனை போல் நாம் ஆண்டு விடக்கூடாது. ஏன் ஏழை லாசர் பணக்காரனை பாருங்க, பணக்காரனிடம் எல்லாம் இருந்தது, பட்டாளை அணிந்திருந்தான், வகை வகையான உணவுகள் திறந்தோறும். ஆனால் பக்கத்தில் இருந்த லாசரை அவன் கண்டுகொள்ளவில்லை. அவன் செய்த பாவம் தான் வைத்திருந்த செல்வத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ளாதது. ஆக அவன் அணையாத நெருப்பிலை தள்ளப்பட்டான், எரி நரகத்திலே தள்ளப்பட்டான். ஆனால் லாசர் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அந்த பணக்காரனுடைய தீர்வு உனக்கும் எனக்கும் வந்துவிடக் கூடாது, பார்த்து கொள்ள வேண்டும். ஆக இயேசுவில் பிரியமானவர்களே, நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம், ஓடுறோம். பாருங்க, 30 வெள்ளிக்காசுகளுக்காக யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்தான், காசை பெற்றான். ஆனால் பவுலோ காசை விட்டு இயேசுவை சம்பாதித்தார். நாம் பவுலை போன்று வாழ்கிறோமா, இல்லை யூதாசை போன்று வாழ்கிறோமா? பலர் திருச்சபையை பயன்படுத்தி சொத்து சேர்க்கிறார்கள், கடவுளுடைய நாமத்தை பயன்படுத்தி சொத்து சேர்க்கிறார்கள். கடவுளுடைய பெயரை பயன்படுத்தி சொத்து சேர்ப்பது எவ்வளவு ஒரு மிகப்பெரிய பாவம். அதே போன்றுதான் குடும்பத்திலே பிறருக்கு பணமே கடவுளாக மாறிவிட்ட சூழ்நிலை. எத்தனை பேர் பாருங்க, இப்போ கடவுளுடைய அருமை பல பேருக்கு தெரியுது. ஆனா கோயில் திறந்திருந்த பொழுது கடவுளை பல பேர் தேடி வருவதே கிடையாது. அவங்களுக்கு காலையில எந்திரிச்சோன்னா ஃபர்ஸ்ட் காசை வந்து கண்ணில் பார்க்கணும், தூங்க போறதுக்கு முன்னாடி காசை கண்ணில் பார்க்கணும். அப்பதான் லட்சுமி வீட்டுல தங்கும், இல்லைன்னா ஓடி போயிடும் சொல்றாங்கல்ல. ஆக நாம் உணர வேண்டும், காசு எல்லாம் அல்ல, காசை வைத்து கடவுளை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும், காசை வைத்து மோட்சத்தை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும், காசை வைத்து நரகத்தை சம்பாதித்து விடாதீர்கள். ஆக அதை உணர்ந்தவர்களாக வீட்டிலே பொறுப்போடு நடந்து கொள்வோம். காசு வேண்டும் தான். எத்தனையோ பேர் பாருங்க, கோடீஸ்வரனா இருப்பானோ, எல்லாருக்கும் உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு டைம் இருக்காது, மக்களை சந்திக்கிறதுக்கு டைம் இருக்காது, ஃப்ரீயா வெளியே போக முடியாது, நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, நரக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். காசு இருந்து என்ன பிரயோஜனம் அன்புக்குரியவர்களே? சில பேர் என்னோடு பகிர்ந்து கொண்ட சம்பவங்களும் உண்டு. எல்லாம் இருக்கு ஃபாதர், சந்தோஷம் மட்டும் இல்ல ஃபாதர். காசு பணம், பொண்டாட்டி பிள்ளைங்க பேச மாட்டாங்க. நீ தான் குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்கலையேப்பா சொல்றீங்களே. ஒருத்தர்லாம் என்ன சொன்ன விஷயம், ஃபாதர் இந்த குடும்பத்துக்காகவே நான் ஓடி உழைச்சேன் ஃபாதர், உங்களுக்கு என்ன நான் குறை வச்சேன் பாருங்க, வீடு கட்டி வச்சிருக்கிறேன், பேங்க்ல இவ்வளோ அக்கௌண்ட் காசு போட்டு வச்சிருக்கிறேன், நகை இருக்கு, அவளுக்கு படிக்கிறதுக்கு எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறேன், இவ்வளவு சேவிங்ஸ் வச்சிருக்கிறேன், இவ்வளவு இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கிறேன், சோ வாட்? ஆனா நிம்மதி இல்லையே ஃபாதர். எங்க குடும்பத்துல ஒருத்தர் பார்த்து பேச மாட்டோம், பழக மாட்டோம், கோயிலுக்கு வர்றதில்ல, குடும்ப ஜெபம் செய்யறது இல்ல. உனக்கு காசு எல்லாம் போயிடுச்சே, எல்லாமும் ஆகிவிட்டதே, அதுதான் பிரச்சனை. ஆக அதை உணர்ந்தவர்களாக ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார், நீ கடவுளை சொத்தாக மதி. மிகப்பெரிய சொத்து அன்னை மரியாள் பாத்தீங்களா, சூசேப்பரை பாத்தீங்களா, இயேசுவை பாத்தீங்களா? இயேசு எங்க பிறந்தாரு? மாட்டு தொழுவத்துல வாடகை
என்ன சொல்றது, வாடகை கூட எடுத்து ஒரு ரூம் தங்க முடியலங்க. ஒரு குகையில கொசுக்கள் நிறைந்த ஒரு மாட்டு தொழுவத்திலே, அவ்வளவு நாற்றம் அடிக்கும் மாட்டு தொழுவத்திலே அனாதையை போல ஒண்ணுமே இல்லாதவனை போல பிறந்தாரே. இந்த உலகத்தையும் அண்டசராசிரியத்தையும் படைத்தவர் ஏழையாக பிறந்தாரே. ஏன் அவர் அவ்வாறு பிறக்க வேண்டும்? ஏழையாக தச்சுப்பட்டறையிலே பணி செய்தாரே சூசையோடு, ஏன் அவ்வாறு பணி செய்ய வேண்டும்? அவங்க ஒரு சாதாரண குடும்பம், இயேசு மரி சூசை வாழ்ந்த குடும்பம். ஆனால் அது திருக்குடும்பமாக இருந்தது. ஏனென்றால் அங்கு உறவு பரிமாறப்பட்டது, அன்பு பரிமாறப்பட்டது, ஜெபம் செய்யப்பட்டது. காசு அவங்க பெருசா பார்க்கல. மாதம் காசு வேணும் அப்படின்னு நினைக்கல. இந்த உலக மக்கள் எல்லாம் இயேசு உலக அரசர் என்று சொல்லுகிறோம். அவர் ரோமை பேரரசை அடித்து வீழ்த்துவார், நொறுக்குவார். அவர் மிகப்பெரிய பேரரசராக வருவார் என்று மக்கள் அவரை தலையிலே தூக்கி வைத்தாடினார்கள். அவர் இந்த உலகத்திற்கு அரசர் அல்ல, விண்ணகத்தின் அரசர். ஆக இங்கே நாம் பணத்தை தலையிலே தூக்கி வைத்தாடினால், ஆண்டவர் உன்னை விண்ணகத்திலே உன்னை தூக்கி தலையிலே வைத்து ஆட மாட்டார். நரகத்திலே உன்னை விழுந்த சமணசுக்கள் தலையிலே தூக்கி வைத்து ஆடும். மறந்து விடாதீர்கள். அதை உணர்ந்தவர்களாக கடவுளை மிகப்பெரிய சொத்தாக மதிப்போம். கடவுளை பிடித்துக் கொள்வோம். கடவுள் நமக்கு எல்லாமும் இருக்கட்டும். ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் மது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இங்கு கூடியிருப்போரின் விசுவாச அறிக்கை. ஓ இடைவிடா சகாய தாயி, நீர் அருள் நிறைந்தவள், தாராள குணமுடையவள். இறைவன் எங்களுக்கு அளிக்கும் வரங்கள் அனைத்தையும் பயந்தளிப்பவள் நீரே. பாவிகளின் நம்பிக்கை நீரே. அன்புள்ள அன்னையே, உம்மை நோக்கி திரும்பும் எம்மிடம் வாரும். மது கரங்களில் மீட்பு உண்டு. நாங்கள் மது கரங்களில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் மது பிள்ளைகள். அன்பு நிறைந்த அன்னையே, எங்களை பாதுகாத்தருளும். ஏனெனில் உமது பாதுகாவலில் இருந்தால் எங்களுக்கு பயம் இல்லை. கிறிஸ்துநாதரிடமிருந்து எங்களுக்கு பாவ மன்னிப்பை பெற்று தருகிறீர். கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கும் நீர் நரகத்தை விட சக்தி நிறைந்தவளாய் இருக்கிறீர். உமது திருக்குமாரனும் எங்கள் சகோதரருமான கிறிஸ்துநாதர் எங்களை தீர்வையிட வரும்போது நீர் அருகில் இருப்பீர் என்று எதிர்பார்க்கின்றோம். சோதனை வேளையில் உமது சகாயத்தை திட அசட்டை செய்வதால் எங்கள் ஆத்துமத்தை இழந்து விடுவோமோ என்று பயப்படுகின்றோம். ஓ இடைவிடா சகாயத்தாயும், எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பையும், கிறிஸ்துநாதரிடமிருந்த அன்பையும், இறுதி வரை நிலைத்திருக்கும் வரத்தையும், என்றும் உமது சகாயத்தை நாடு மனதையும் உமது திருக்குமாரமிருந்து பெற்றுத்தாரும். இக்கால கிறிஸ்துவர்களோடு நாமும் ஒன்றித்து மரியணையை புகழுவோமாக. வல்லமை மிக்க அவரது பாதுகாப்பில் நம்மை ஒப்படைப்போமாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் முன்னிலை பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாய் இருக்கத்தக்கதாக சர்வேசுடைய பரிசுத்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. ஓ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது திருத்தாயாய மரியம்மாளை அவருடைய அற்புத படத்தை வணங்கும் எங்களுக்கு என்றும் உதவி செய்ய தயாராக இருக்கும் மாதாவாக கொடுத்திருக்கிறீரே. அவருடைய தாய்க்குரிய சலுகையை தேடுகிற நாங்கள் உமது மீட்பின் பேறு பலன்களை நித்தியத்திற்கும் அனுபவிக்க பாக்கியவான்களாகும்படி எங்களுக்கு கிருபை செய்தருளும். என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி புரியும் இறைவா. ஆமீன்.
ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே நான் ஆராதிப்பேன் நல்லவரே நான் ஆராதிப்பேன். வல்லவரே நான் ஆராதிப்பேன் நல்லவரே நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன் உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன் உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன் சுதந்திர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன் சுதந்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன் காப்பவரை நான் ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன் காப்பவரை நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். அன்பின் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. பெரும் வார்த்தைகளால் அல்ல, எங்கள் முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு வலிமையோடு உம்மை ஆராதிக்கிறோம். ஏனென்றால் நீர் வல்லவர், நீர் நல்லவர், நீர் இல்லாமல் ஆனவராக இதோ விண்ணகம் ஆட்சியில் இருப்பவரே, இதோ மன்னகத்திலே இந்த விண்ணக அரியணையிலே சிம்மாசனத்திலே வீற்றிருந்து எங்களுக்கு ஆசி கொடுப்பவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எல்லா புகழும் உமக்கே. இதோ ஆண்டவரே, இந்த பாவிகளுக்கு உம்மை காணக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரே, கொடான கோடி நன்றி ஆண்டவரே. பழைய இஸ்ரேல் மக்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம். உடன்படிக்கையிலே நீர் இருந்தீர், பிரசன்னமாக இருந்தீர்.
அடையாள பிரசன்னமாக இருந்தேன். அந்த பிரசன்னத்தை தொட்டவர்களே கீழே விழுந்து போய் இறந்து போனார்கள் என்று படிக்கிறோம். ஆனால் உம்மை காணக்கூடிய பாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோமே, உம்மை சுவைக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோமே. நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு வல்லவர். உம்மை சுவைக்கக்கூடிய பாக்கியம். விண்ணகத்திலே இருப்பவரை இந்த மண்ணகத்திலே அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி கூறுகிறோம். அப்பா, நீர் எல்லாம் அறிவீர். உம்மை பார்ப்பதற்கு நாங்கள் அருகதையற்றவர்கள். உம்மை உண்பதற்கும் சுவைப்பதற்கும் நாங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் ஆண்டவரே. யாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே ஆண்டவரே, கொடான கோடி நன்றி. இதோ உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எத்தனையோ பேர் உம்மை பார்க்க முடியாமல் இதோ வீடுகளிலிருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையில, குறிப்பாக உடல் நோயால் வருந்துவோர், மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்கள், கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு முடியாமல் இருப்பவர்கள், உயிருக்கு போராடி கொண்டிருப்பவர்கள், விபத்துகளிலே சிக்கி இதோ உயிருக்காக போராடி கொண்டிருப்பவர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், தன்னார்வ தொண்டர்கள், இதோ வீடுகளிலே வேலையை இழந்து தவித்துக் கொண்டிருப்பவர்கள், உணவுக்காக, உடைக்காக, இதோ வீடுகளுக்காக ஏங்கி தவிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இதோ அன்று சோதம் குமாரா அளிக்கப்பட்டது அவர்களுடைய பாவத்தினாலே. நோவா காலத்திலே அந்த உலகமே அளிக்கப்பட்டது தண்ணீரினாலே. ஆண்டவரே, நாங்களும் உம்மை மறந்து பல நேரங்களிலே வாழ்ந்து விட்டோம், உம்மை மறந்து தொலைதூரம் சென்று விட்டோம் ஆண்டவரே. இதோ உமது அருமை உணர்ந்தவர்களாக உம்மை தேடுகிற வேளையிலே இதோ எல்லா பிள்ளைகளையும் பதம் கொண்டு வருகிறோம். நீர் தாமை கண்ணோக்கி பார்த்து எங்களை ஜெபங்களை கேட்டு எங்களுடைய ஜெபங்களுக்கு அருள் புரியும். என்னுடைய ஜெபங்களை கேளும். எங்களுடைய உள்ளங்களை, கவலைகளை, கண்ணீரை துடைக்க வாரும் ஆண்டவர். ஆமென். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளால் எல்லாம் கூடும். இவரால் கூடாத காரியம் எதுவும் கிடையாது. இது 100% உண்மை. நீ விசுவசித்தால் அது கூடும். அன்புக்குரியவர்களே, தொடக்க நூலிலே 18வது அதிகாரத்திலே 14வது வசனத்துல இருந்து படிச்சீங்கன்னா, ஆபிரகாம் சாராளுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு கொடுக்கிறார்? உன்னுடைய சந்ததியை விண்ணில் உள்ள, வானத்தில் உள்ள விண்மீன்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள மணலை போலவும் உன்னை பெருக்குவேன், உன்னுடைய சந்ததியை பழுகி பெருக செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆனால் அன்புக்குரியவர்களே, ஆபிரகாம் சாராளும் கிழவனாக கிழவியா மாறி போறாங்க. முடி நரைத்து விட்டது. அவர் சொன்ன வாக்குக்கு ஒரு அறிகுறி கூட கிடையல. அப்ப ஒரு இளவேநீர் காலத்திலே கடவுள் ஆபிரகாமுக்கு தோன்றுகிறார். 3 பேர் வீட்டுக்கு வராங்க. கடவுள் காட்சி கொடுக்கிறார். அப்ப ஆபிரகாம் இவர்கள் தூயவர்கள் என்பதை உணர்ந்தவராக உடனே ஓடி சென்று என்ன பண்றாரு? அவங்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்கிறார். அவர்கள் கைகழுவ சொல்லி அமர்ந்து உடனே சாராள்கிட்ட சொல்றார், போ, உடனே 3 மரக்கால் மாவு பிசைந்து உடனே ரொட்டி சுடு, இளங்காலை கன்றை அடித்து உடனே விருந்து படைக்கிறார். அவருக்கு என்னென்ன செய்யணுமோ செய்யறார் 3 பேருக்கும். அப்ப செய்து விட்டு இவர்கள் உணவருந்தி விட்டு அவங்க சொல்லுவாங்க, கண்டிப்பாக நாங்கள் அடுத்த இளவேநீர் காலத்திலே உண்மை சந்திப்போம். அப்பொழுது சாரால் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாள், ஆண்மகவை பெற்றெடுப்பாள் என்று. இதை சாரா பின்னாடி நின்றுட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப சிரிக்கிறாங்க. மாதவிடாய் நின்று விட்டது, கிளவி ஆயிட்டேன், தலை நரைச்சு போச்சு, இப்ப உடல் சுகமா, இனிமேல் குழந்தையை நான் பெற்றெடுப்பதா? உலகமே என்னை மலடி என்று சொன்னதே என்று மனதிற்குள் அங்கலாய்க்கிறார்கள்.
அப்பொழுது இதை கடவுள் அறிவார் அல்லவா, நம்ம மனசுல என்ன நினைக்குமா அவருக்கு அவருக்கு எல்லாமே தெரியும். உடனே இந்த 3 பேரும் ஆபிரகாமை பார்த்து சொல்வார்கள், உன்னுடைய மனைவி சந்தேகப்படுகிறாள், உன்னுடைய மனைவி குழந்தை பிறக்காது என்று மனதிலே சொல்லிக் கொள்கிறாள் என்று சொன்ன உடனே சாரால் மறுப்பாங்க. இல்ல நான் அப்படி நினைக்கல, அப்படி நான் சிரிக்கல அப்படின்னு மறுப்பார்கள். ஆனால் அதே போன்று இளவே நீர்காலத்திலேயே அந்த 3 வரும் பொழுது சாரால் ஒரு மகனை பெற்றெடுத்திருப்பா, ஈசாக்கை. இந்த உலகமே சொன்னது ஒன்றும் நடக்காது, நீ மலடி உன்னால் குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியாது, அவ்வளவுதான், வயசாயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, மாதவிடாய் நின்றுச்சு, முடிஞ்சு போச்சு, இனிமேல் நடக்கவே நடக்காது என்று சொன்னார்கள். ஆனால் ஆபிரகாம் விசுவசித்தார். விசுவாசத்தின் தந்தை என்று போற்றப்படுகிற ஆபிரகாம் விசுவசித்தார். கொடுத்த ஒரே மகனையை கொல்ல சொல்லும் பொழுது அவர் தைரியமாக போவார். ஏனென்றால் அவருக்கு தெரியும் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. Praise the Lord. இந்த கடவுளால் கூடும், இந்த கடவுளால் கூடும், எல்லாம் கூடும். இவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நடக்கும் என்று நம்பினார். செங்கடலை பிரிக்க செய்தார். பாம்பு, அது வெண்கல பாம்பை உயர்த்தி பிடித்து எத்தனையோ பேருக்கு உயிர் கொடுத்தார். அப்பத்தையும் மன்னாவையும், ஏன் பறவைகள் காடைகள் என்று அவர்களுக்கு உணவு கொடுத்தார். எவ்வளவு புதுமைகள், அற்புதங்கள். கொள்ளை நோய்களை அனுப்பி எகிப்தியர் நின்று இஸ்ரேல் மக்களை விடுவித்தார். அவருடைய மகன் இயேசு கிறிஸ்து அவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார். மாதா நம்பினார், மரியா நம்பினார். கடவுளால் இது கூடும், கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று தூது சொன்ன பொழுது அவர் விசுவசித்தார். அவரால் கூடும் என்று நம்பிய மரியா பேறு பெற்றார். அன்புக்குரியவர்களே, இவரால் கூடும், எல்லாம் கூடும். எனக்கு தெரிந்த ஒரு தம்பதி, அவர்களை பற்றி நான் சொல்லி ஆக வேண்டும். அவர்களுக்கு ஒரு 2-3 வருடங்கள் குழந்தை இல்லை. அப்பொழுது போய் செக் பண்ணா, அதாவது யூட்ரஸ்ல ஒரு கட்டி இருக்கு, ஒரு growth இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ வழிமுறைகளை டாக்டர் சொல்றாங்க. இப்படி பண்ணா சரியாயிடும், அப்படி பண்ணா சரியாயிடும், கன்சீவ் ஆயிடுவீங்க எல்லாம் சொல்றாங்க. இவர்களும் நம்பியவர்களாக சரி, கண்டிப்பாக ஆண்டவர் மருத்துவர்கள் மூலமாகவும் செயல்படுகிறார். ஆனால் மருத்துவர் ஒருத்தர் இருக்கிறாரே என்று நம்பியவர்களாக இங்கே கடவுளை சந்தித்தார்கள், ஜெபித்தார்கள், கண்ணீரோடு ஜெபித்தார்கள். அவங்க போய் மறுபடியும் டாக்டர் பார்க்கும்பொழுது ஸ்கேன்ல பார்த்தா இருந்த அடையாளமே தெரியாமல் போனது, அந்த கட்டியே இல்லாமல் போனது என்று வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். நான் பொய் சொல்லவில்லை, இது உண்மை, நம்முடைய பங்கிலே நடந்த ஒரு உண்மை. ஆக இறையேசுவில் பிரியமானவர்களே, நீங்கள் நம்பினால், விசுவசித்தால், இந்த ஆண்டவரால் கூடும் என்று விசுவசித்தால், ஆபிரகாமை போன்று, சாமுவேலுடைய தாயை போன்று எனக்கு நடக்கும், இந்த கடவுள் உண்மையானவர், என்னை கைவிட மாட்டார் என்று நீ நம்பினால் கூடும், இவரால் கூடும், எல்லாம் கூடும். அதை உணர்ந்தவர்களாக அன்புக்குரியவர்களே, அந்த ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்கிறார். அற்புதங்களை செய்தவர், அதிசயங்களை செய்தவர், செங்கடலை 2ஆக பிரித்தவர், இதோ தண்ணீரை ரசமாக மாற்றியவர். இவரால் கூடாத காரியம் எதுவும் கிடையாது. பார்வை பெற செய்தார், காதுகளை திறந்தார், இறந்தவனுக்கு உயிர் கொடுத்த கடவுள் நம் மத்தியிலே இருக்கிறார். ஆகவே அவரை போற்றுவோம், புகழ்வோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கின்றார் என்ற பாடலை பாடி ஆண்டவரை போற்றுவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆண்டவரே, இதோ ஒவ்வொரு மகனையும் கொண்டு வருகிறோம்.
அதிசயங்கள் செய்யும் அப்பா. தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வீரும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வீரும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தன் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தன் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரே எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அதிசயங்கள் அற்புதங்கள் செய்கிற கடவுள் நம் மத்தியிலே இருக்கிறார். நீங்கள் எல்லாம் அறிவீர்கள், இவரை தொட்டவர்கள் சுகம் பெற்றார்கள். இவர் ஒரு வார்த்தை சொன்னாலே இறந்தவர்கள் உயிர் பெற்றிருந்தார்கள். எஃபதா என்று சொன்னார், அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன. தலிதாகுமே என்று சொன்னார், சிறுமியே உனக்கு சொல்கிறேன், எழுந்திரு. இறந்தவன் உயிர் தெழுந்தான். இதோ இவர் இறந்தவரின் கடவுள் அல்ல, வாழ்வோரின் கடவுள். இவருடைய சகாப்தம் மண்ணோடு மண்ணாக முடிந்து போனதில்லை. 3 நாட்கள் கல்லறைகளை துயில் கொண்டாலும் வெற்றி வீரராக சாவே உன் கொடுக்கு எங்கே, சாவே உன் வெற்றி எங்கே என்று சாவுக்கு சாவு மணி அடித்தவராக உயிர் தெழுந்து இதோ தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர்,
தன்னையே தாழ்த்தி இந்த அப்பத்தின் வழியாக சிறைவாசம் இருப்பவராக 24 மணி நேரமாக மாத கணக்கிலே வருட கணக்கிலே உனக்காக எனக்காக இந்த அப்பத்திலே வீற்றி இருக்கிறாரே, அந்த கடவுள் உன்னை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். நேரலையின் வழியாக, இந்த காணொளி வழியாக நீ ஆண்டவரை நேராக வந்து இங்கே தரிசிக்க முடியாவிட்டாலும் உன்னை தேடி, உன்னுடைய வீட்டை தேடி இதோ ஆண்டவர் வந்திருக்கிறார். மகனே மகளே, வீடுகளிலே இருந்து பார்த்து கொண்டிருப்பவர்களே, முழந்தால் படியுங்கள். உன்னதமான நேரம், பரிசுத்தமான நேரம். மெழுகுதிரிகளை கொளுத்தி வைத்து முழந்தால் படியிடுங்கள். ஆண்டவர் உன்னை தொட போகிறார். குணமளிக்கும் நேரம் இது. இந்த நேரத்திலே சுகமில்லாதவர்களுக்காக செபிப்போம், முடியாதவர்களுக்காக செபிப்போம். இதோ கண்ணீரோடு கவலையோடு, ஆண்டவரே எங்கள் வேதனை தீராதா, எங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படாதா, எங்களுடைய குடும்ப கஷ்டங்கள் பாரங்கள் போகாதா, கடன் பிரச்சனைகள் இதோ எங்களை வாட்டி வதைக்கின்றனவே, வேலை இல்லையே, இந்த நோயினால் அவதிப்படுகிறோமே, என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். மகனே மகளே, இதோ ஆண்டவர் உன்னை தொடுகிற நேரம் இது, உன்னை சந்திக்கிற நேரம் இது. இதோ உன்னுடைய ஆன்மாவை தேடி, உன்னுடைய உடலை தேடி உன்னை தொடுவதற்காக அசையோடு கரங்களை விரித்தவராக உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே இப்பொழுது தொடுமின் கண்களை என்ற பாடலை பாடும் பொழுது நாம் ஒவ்வொன்றாக, குறிப்பாக காதுகளுக்காக செபிக்கும் பொழுது, நாவிற்காக கரங்களை தொடும் பொழுது, கால்களுக்காக, இதயத்திற்காக, ஆன்மாவிற்காக ஒவ்வொன்றுக்காக செபிக்கும் பொழுது உன்னுடைய வலது கரத்தை உன் தலையில் மேல் வைத்து செவி. மகனே மகளே, இதோ ஆண்டவர் உன்னை தொடுவதற்காக கரங்களை விரித்தவராக உன்னை தொட வந்து கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு பாடுவோம். உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவே உம்மை நான் காண வேண்டுமே. மீண்டுமா? தொடும் என் கண்களை உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவே உம்மை நான் காண வேண்டுமே. ஜெபிப்போமா? கண்களுக்காக ஜெபிப்போம். இந்த கண்கள் எதையெல்லாம் பார்த்திருக்கின்றன ஆண்டவரே, பார்க்க கூடாத ஒவ்வொன்றையும் பார்த்திருக்கின்றன. ஆபாச படங்களே, ஆபாசமாக எண்ணங்கள், மனதிலே எத்தனையோ கசப்பான அனுபவங்கள், காமம், கோபம், பழிவாங்கும் எண்ணத்தோடு இந்த கண்கள் பழிவாங்க துடிக்கின்றனவே. இந்த கண்களை தொடும் ஆண்டவரே, பரிசுத்தமாக்குங்க. இதோ கண்களிலே குறைபாடு உள்ளவர்களுக்காக ஜெபிப்போம். இதோ நரம்புகள் வேலை செய்யவில்லை, கண் பார்வை இல்லை, கண் பார்வை மங்குகிறது என்று வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனுக்காக, இந்த முகத்திலே உள்ள ஒவ்வொரு பகுதிகளுக்காக ஜெபிப்போமா? மூக்கிலே உள்ள பிரச்சனைகள், வாயிலே உள்ள பிரச்சனைகள், தோளிலே உள்ள பிரச்சனைகள், கண் பார்வையிலே உள்ள பிரச்சனைகள், இதோ மூளையில் உள்ள பிரச்சனைகள், தலையிலே உள்ள பிரச்சனைகள், ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே தொடுங்கப்பா, உங்களால் கூடும், எல்லாம் கூடும் என்று செபிக்கிறோமே. இதோ இந்த கண்களை தொட்டு பரிசுத்தமாகும் பாவ கண்கள் பிடுங்கி எறியப்படட்டும். பாவம் செய்கிற இந்த கண்களை உமது தூய திரு ரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. இதோ எங்களுடைய மூக்கையும், மூக்கில் உள்ள பிரச்சனைகள், வாயிலே உள்ள பிரச்சனைகள், இதோ குரல் வலையில் உள்ள பிரச்சனைகள், ஏதாவது இருப்பின் ஆண்டவரே எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஒரு தூய திரு ரத்தத்தினால் கழுவி விடுங்க. இதோ கண்களை தொடும் என்று பாடுகிற ஒவ்வொரு நாவும் பரிசுத்தமாகட்டும். மீண்டும் பாடுவோம். கண்களை தொடும் என் கண்களை உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவே உம்மை நான் காண வேண்டுமே. காதுகளை தொடும் என் காதுகளை உம் குரல் கேட்க வேண்டுமே,
இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே. ஆண்டவரே, காதுகளை தொடுங்க. எத்தனையோ பிரச்சனைகள், கேட்க கூடாததை கேட்கிறோம், புரணி பேசுவதை கேட்கிறோம், மற்றவர்களை எப்படி பழி வாங்க வேண்டும் என்று சேர்ந்து இதோ கூட்டம் போட்டு தீர்த்து கட்டுவதற்காக, உன்னை தீர்த்து கட்டுவதற்காக பரிசேயர்களும் சதுசேயர்களும் பேசினார்களே, அதே போன்று எத்தனை பேரை பேசி இருக்கிறோம், கேட்டு இருக்கிறோம். அதே போன்று காதுகளில் எத்தனையோ பிரச்சனைகள் ஆண்டவரே. ஏதோ சத்தம் கேட்குது, காது கேட்க மாட்டேங்குது, என்னென்னமோ பிரச்சனைகள். அன்று எஃபத்தா என்று சொல்லி காதுகள் திறக்கப்படும் என்று சொன்னீரேன். திறக்கப்படட்டும் ஆண்டவரே. உமது வார்த்தையை கேட்பதற்காக காதுகள் திறக்கப்படட்டும். நல்ல செயல்கள் செய்ய தூண்டும் ஒவ்வொரு வார்த்தைகளை கேட்பதற்காக இந்த காதுகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. இதோ இந்த காதுகளை பயன்படுத்தி நாங்கள் பாவம் செய்திருந்தால் இந்த காதுகளை உமது பரிசுத்த திருக்கரத்தினாலே தொடும், புனிதப்படட்டும், உமது தூய திருரத்தத்தினாலே கழுவப்படட்டும் ஆண்டவரே. உம்மால் கூடும் என்ற விசுவாசத்திலே இதோ நாங்கள் செபிக்கிறோம். கரங்களை தொடும் என் கரங்களை உம் பணி செய்ய வேண்டுமே. இயேசுவே உம் பணியை செய்ய வேண்டுமே. மீண்டுமாக தொடும் என் கரங்களை தொடுங்க ஆண்டவரே. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, எந்த மகன் எந்த மகள் விசுவாசத்தோடு உன்னை நோக்கி கூவி அழைக்கிறாரோ தொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமது கரத்தினாலே, தூய கரத்தினாலே எத்தனை புதுமைகள் செய்தீர், எத்தனை வல்ல செயல்கள் செய்தீர் ஆண்டவரே. மோசே சட்டம் சொல்லுகிறது, உன்னுடைய கண்கள் பாவம் செய்தால் பிடுங்கி எறிந்து விட, உன் கைகள் பாவம் செய்தால் வெட்டி எறிந்து விட என்று. ஆண்டவரே, நீர் எங்களை இன்றும் மன்னித்துக் கொண்டிருப்பவராக, எங்களுக்கு விடுதலை கொடுப்பவராக இருந்து கொண்டிருக்கிறீரே. இந்த புனிதமான கரங்கள், நீர் உருவாக்கிய கரங்கள், உம்முடைய கரங்களிலே எங்களுடைய பெயரை எழுதி வைத்திருக்கிறீரே ஆண்டவரே. உமது பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது என்னுடைய கரத்திலே என்று சொல்லி இருக்கிறார் அப்பா. இதோ எங்களை நினைவு கூறுங்க. கரத்திலே இருக்கிற இதோ அசுத்தங்களை எடுத்து போடுங்க. கரத்திலே இருக்கிற எல்லா தீய செயல்களை எடுத்து போடுங்க. இந்த கரங்களை நான் பயன்படுத்தி நாங்கள் பாவங்கள் செய்திருந்தால், மற்றவர்களை தீர்ப்பிட்டு இருந்தால், மற்றவர்களை கொலை செய்திருந்தால், மற்றவர்களுக்கு கெடுதல் செய்திருந்தால், திருடி இருந்தால், எல்லா பாவங்களையும் கழுவும் ஆண்டவரே. இதோ இந்த கரங்கள் உதவி செய்யும் கரங்களாக மாறட்டும். இதோ இந்த கரங்கள் மற்றவர்களுக்கு நல்ல காரியங்களை செய்கிற கரங்களாக மாறட்டும் ஆண்டவரே. மற்றவருடைய வாழ்விலை கெடுதலை உண்டு பண்ணாமல் இதோ வாழ வைக்கும் கரங்களாக மாற இதோ கட்டளையிடுமாப்பா. இதோ இந்த கருத்தில் உள்ள எல்லா நோய்களையும் எடுத்து போடுங்க. உமது ரத்தத்தினாலே கழுவும் ஆண்டவரே. இதயத்தை தொடும் என் இதயத்தை உம் அன்பு பெருக வேண்டுமே. இயேசுவே உம் அன்பு பெருக வேண்டுமே. மீண்டுமாக தொடும் என் இதயத்தை உம் அன்பு பெருக வேண்டுமே. இயேசுவே உம் அன்பு பெருக வேண்டுமே. ஜெபிப்போமா. ஆண்டவரே, எங்கள் இதயத்தை பரிசுத்தமாக்கும். இதயத்துள்ள நோய்களை எடுத்து போடுங்க. இருதய ஆண்டவரே, உமது இதயத்தால் எங்கள் இல்லங்களை அரசாட்சி செய்பவரை, எத்தனையோ வீடுகளை ஆட்சி செய்பவரை, இதோ எங்கள் இதயங்களை
உமது இதயங்களை போக செய்தரலாம், கழுவிவிடும் அன்பால் பற்றி எறிய செய்தரலாம் ஆண்டவரே. எல்லா நோய்களிலிருந்தும் உபாதைகளிலிருந்தும், குறிப்பாக எத்தனையோ இதய நோய்கள், எத்தனை பேர் இந்த காலகட்டத்திலே ஹார்ட் அட்டாக் என்று இறந்து போயிருக்கிறார்கள். அவர்களுக்காக செபிக்கிறோம். இறந்த ஆன்மாக்களுக்காக செபிக்கிறோம். அவர்களுக்கு நித்திய இலைப்பாற்றி தந்துள்ள ஆண்டவரே. குறிப்பாக இதய வாழ்வுகள் திறக்கப்படட்டும், திறக்காத இதய வாழ்வுகள் திறக்கப்படட்டும். அடைப்புகள் என்று இல்லை, பிளட் பிரஷர், என்னென்னமோ நோய்கள் என்று மக்கள் அவதிப்படுகிறார்கள். ஆண்டவரே, இதோ உமது பிள்ளைகளுடைய இதயங்களை பரிசுத்தமாக்கி திறந்துவிடும் ஆண்டவரே. என் உடலினை தொடும், என் உடலினை பாடுவோம். தொடும் என் உடலினையே, உடல் நோய்கள் தீர வேண்டுமே. இயேசுவே, உடல் நோய்கள் தீர வேண்டுமே. பாடுவோம். தொடும் என் உடலினையே, உடல் நோய்கள் தீர வேண்டுமே. இயேசுவே, உடல் நோய்கள் தீர வேண்டுமே. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இதோ உமது கரங்களிலே, உமது பரிசுத்த பிரசன்னத்துல முழந்தால் படியிட்டு வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனும் வீடுகளிலே இருப்பவர்கள், மருத்துவமனையிலே இருப்பவர்கள் ஒவ்வொருவரையும் கட்டி ஒப்புக் கொடுக்கிறோம். உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரை ஆண்டவரே, மூளை முடுக்கம், நரம்புகள், தசைகள், திசுக்கள், இரத்த நாளங்கள் ஒவ்வொரு பகுதிகளையும் கழுவிவிடும் ஆண்டவரே. இதோ 4 திசை, 8 திக்கு, 16 கோணம் பூமி தாழ்வாரங்களை ஏற்று வருகிற எந்த ஒரு தீமைகளும், நரக சக்திகளும், மனித சக்திகளும் இதோ உமது பிள்ளைகளை அண்டாது தூதர்கள் புடைசூழ ஆண்டவரே. இதோ மீக்கேல், கப்ரியேல், ரஃபாயேல் அவருடைய தூதர்கள் படைகள் அனைத்தும் இதோ இப்பொழுது அணியணியாக வகுத்து இதோ உமது பிள்ளைகளுடைய வீடுகளிலே, தெருக்களிலே, ஆலயத்திலே தங்கட்டும் ஆண்டவரே. அவர்களை தொடும் எல்லா நோய்களையும் இதோ உமது பரிசுத்த நாமத்தினால் கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. உமது தூய நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, நாசரேத்து இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறோம். அப்பா பிதாவே, இதோ உமது மகனுடைய நாமத்தினால் நாங்கள் இதையெல்லாம் உம்மிடம் கேட்போம் தருவீர் என்று சொன்னீரேன். இதோ எல்லா ஜெபங்களையும் விண்ணகத்தை நோக்கி எழுப்புகிறோம் ஆண்டவரே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னீரே. இதோ கண்ணீரோடு விசுவாசத்தோடு கதறி அழுகிற ஒவ்வொரு மகனுடைய கண்ணீரும் இதோ விண்ணகத்திலே சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. உமது கால்மனையை கழுவுகிறோம் ஆண்டவரே. இதோ எங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. என்னுடைய பாவங்களை, குற்றமுறைகளை பாராது இதோ இந்த உலகத்தையே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் ஆனது முற்றிலுமாக அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. நாங்கள் மீண்டும் பழைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பவும் இதோ எல்லோரும் சுகப்படவும், பலப்படவும், மீண்டும் எங்களுடைய நாடானது, எங்களுடைய உலகமானது உமது பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவப்படவும், சுத்திகரிக்கப்படவும் செய்தரலாம் ஆண்டவரே. தூதர்கள் இறங்கட்டும், விண்ணக சேனைகள் இறங்கி இதோ அக்னி மலையாவது பரிசுத்த பிரசனம் எகிப்திலே கடந்து சென்றதை போன்று எங்கும் கடந்து சென்று ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இதோ பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. உடல் நோய்களை எடுத்து போடும், உபாதைகளை எடுத்து போடும், எல்லா நோய்களிலிருந்து விடுதலை தாரும் ஆண்டவரே. எஃபத்தா என்று சொல்லும், தலித்தாகுமி என்று சொல்லும் ஆண்டவரே. இதோ உம்முடைய விசுவாசம் சுகமாக்கிற்று என்று சொல்லும், நாங்கள் சுகமாவோம். இதோ எல்லா ஜெபங்களையும் உமது நாமத்தினை ஒன்று சேர்த்து எங்களுடைய தந்தையிடம் சமர்ப்பிக்கிறோம் எங்கள் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். அந்த ஒரு விசுவாசத்தோடு முழந்தால் படியிட்டு அதை ஆசிரியர் பெறுவோம். பணிந்து ஆராதி பழைய முறைகள் அனைத்து இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாடி மனித நிதனை அறியலாம். குறையை நீக்க
விசுவாசத்தின் உதவி பெறும். பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வீழ்ச்சியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்ந்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமமான புகழ்ச்சி என்றென்றுமே உண்டாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியத்தகு திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமை மன்றாடுகின்றோம். ஆமென்.
பண்பாடுவோம் நெஞ்சத்தில் நீரை நீடும் நல்லன்பிற்கு புகழ் பாக்கள் பாடிடுவோம். அன்னை வாழ்க, அன்னை வாழ்க, அருளால் நிறைந்து நிறைந்த அன்னையே நீ வாழ்க. இறைவனின் திரு உள்ளத்தை நிறைவேற்றிட மனமு வந்தார். இறைவனின் திரு உள்ளத்தை நிறைவேற்றிட மனமு வந்தார். இன்றும் மறை புகழும் வழி இறை உள்ளம் அறிந்திட குறையின்றி காத்திடுவார். நாகத்தின் இனிமையில் பண்பாடுவோம் இந்நாளும் அன்னையை பண்பாடுவோம் நெஞ்சத்தில் நிறைந்திடும் நல்லன்பிற்கு புகழ் பாக்கள் பாடிடுவோம். அன்னை வாழ்க, அன்னை வாழ்க, அருளா